श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது விபூதி யோகத்தில் 33வது ஸ்லோகம். அக்ஷராணாம் அகாரோஸ்மி த்வந்த சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ தாதாஹம் விஸ்வதோமுகः. அக்ஷராணாம் அகாரோஸ்மி த்வந்த சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ தாதாஹம் விஸ்வதோமுகः. இந்த ஸ்லோகத்துலேயும் 4 இடத்துல 4 சிறப்பில் தன்னுடைய அம்சங்கள் மிளர்கிறது அப்படின்னு சொல்கிறார். என்னது? அக்ஷராணாம் எழுத்துக்களுக்குள் அகாரமாகவும் சமாசங்களுக்குள் துவந்த சமாசமாகவும் அஸ்மி இருக்கிறேன். அக்ஷயா காலஹா அழிவில்லாத காலமும் அகமேவ தானேவாக இருக்கிறார். விஸ்வதோமுகா எங்கும் முகமுள்ளவனும் தாத்தா கர்மபலனை அழித்து காற்பவனும் தானே என்று கூறுகிறார். அதாவது பெருமாள் என்ன சொல்கிறார்? எழுத்து அகாராந்த புல்லிங்கா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சில வார்த்தைகளுக்கு ஒரு எழுத்துக்கும் அது எந்த சமாசத்தில் இருக்குது, அந்த எழுத்துக்கு எப்படி ஆரம்பிக்கணும், அது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா இல்லை போனால் நபும்சகலிங்கமா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேற்றுமை உருவுகள் மாறும். அது சமஸ்கிருத பாடம் படிக்கச்சே அவளுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லித்தரணும். இந்த சப்தமஞ்சரியில் இது அத்தனையும் வாசித்தாதான் நம்மளுக்கு அந்த பாடங்களே சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாடங்களை படிக்கணும். அதுக்கு வகுப்பில் கேள்வி பதிலாம் படிச்சுக்கணும்னு வைங்க. முதல்ல சப்தமஞ்சரியை அதில் ஒரு 100 சப்தமான மனப்பாடமாக அது எந்த லிங்கத்தில் சேர்ந்தது, அதாவது ஸ்திரீலிங்கம் பும்லிங்கம் நபும்சகலிங்கம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அகாராந்த புல்லிங்கா ராமசப்தா அப்படின்னு சொல்லி தருவா. அது மாதிரி அக்ஷரங்களுக்குள் எழுத்துக்களுக்குள் முதல் எழுத்து அகாரம். அகாரம் என்ன சொன்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னால் அந்த அகாரமான எழுத்து சுவாமியை சேர்ந்தது. அப்போ சுவாமி அந்த அகார எழுத்துக்களும் முதல் எழுத்து என்னது? ஆ. அந்த ஆ என்ற எழுத்துக்கு உண்மையான பொருள் என்ன, அதில் கிடைக்கக்கூடிய மிளர்கிறக்கூடிய அம்சங்கள் என்னன்னு சொன்னால் அது பெருமாள் தான் அதில் இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்புறம் சமாசம் சொன்னால் 2 வார்த்தைகள் பொருந்தி நிற்கக்கூடியது. அந்த 2 சமாசங்களை, அதாவது சமஸ்கிருதத்தில் மட்டும் 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்பொழுது அதில் என்ன பண்ணோம்? முடிவில்லாத ஒரு பொருள் கிடைக்கும். அப்புறம் நம்ம வினைத்தொகை வினை எச்சம் அப்படிலாம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சமஸ்கிருதத்துலேயும் அந்த கிராமர்லாம் உண்டு, அந்த இலக்கண மரபு. அதுக்கு சமஸ்கிருத வியாக்கரணம் பேர். அந்த மாதிரி வியாக்கரணம் பண்ணும்பொழுது அது 2 சமாசத்துலேயும் 2 வார்த்தை இருக்குது. ராமஹா லக்ஷ்மணஹா அப்படின்னு சொன்னால் அப்புறம் தனித்தனியாக சொல்லக்கூடாது, ராம லக்ஷ்மணவ் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அதுபோல் 2 சமாசங்களை சொல்லச்சே 2 வார்த்தைகளை சொல்லச்சே அது ஒரு இடத்துல 2 சேர்ந்து ஒன்றா சேர்ந்து விடுறது இல்லையா, அந்த 2 சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு அப்படி என்னன்னா 2 வார்த்தைக்கும் பொருளான சமமாக இருக்கும், அது நடுநிலைமையில் இருக்கும். அதுபோல் என்ன சொன்னால் பதங்கள் 2ம் சமப்பிரதானம். அது மாதிரி இருக்கிற துவந்த சமாசத்தை அந்த துவந்த சமாசமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் தான் இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்ம பெரியவாள்லாம் ஆச்சாரியர்கள் பெரிய விளக்கத்தை சொல்லுவாள். அந்த துவந்த சமாசம் என்றது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் போலே எப்பொழுதும் பெருமானோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் இந்த ஜீவன். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லா சரீரத்திலையும் ஆண் பெண் என்ற பாவம் மாற்று இல்லை.
எல்லாம் ஒன்றுதான். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால அகஸ்மாத்தாக அது ஒரு பெண் சரீரத்தில் மாட்டின்னு இருக்குது. அந்த கர்மாவை தொலைச்ச உடனே இந்த சரீரத்துலேருந்து அதுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அப்புறம் அது எங்கே போகணுமோ அங்கே போய்க்கும். கர்மாதீனமாக என்ன அடுத்த சரீரம் என்ன கிடைக்குமோ அதுக்கு போகும். ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரியனோட அடிபணிந்து எனக்கு என்ன பண்ணித்தாங்க, சரணாகதி பண்ணுகிறேன் பெருமாள்கிட்ட, எனக்கே ஒரு உபாயம் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி பண்ணால் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜெய்வன் கிளம்பும்போது நேராக அது வைகுண்டத்துக்கு போகும். வைகுண்டத்துக்கு போயிடும். அங்கே போய் சுவாமிகிட்ட இருக்கும். சுவாமி இப்போ தான் வந்தியான்னு கேட்டாகும். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக வரப்போகிற சில ஸ்லோகங்களை தாண்டி நம்ம அதை பார்க்கலாம். அப்போது சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவன் என்ன கிடைக்கும்? நேராக அது பெருமாள்கிட்ட போய் சேரும். ஆனால் அது வரைக்கும் சரணாகதி பண்ண பிறகு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம ஜீவன் இருக்கே, அந்த ஜீவனுக்கும் உயிருக்கு அந்தரியாமை யார்? ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போ அந்த ஸ்ரீமன் நாராயணனோட நம்ம தினமும் என்ன பண்ணணும்? பேசணும். நம்மளோட இருக்கிற அந்த சுவாமியோட என்ன சமாச்சாரம், இப்படி இவ்வளோ சிரமமாக இருக்குது, ஏன் சிரமத்தை போடணும்? இந்த கர்மாவை எவ்வளோ சீக்கிரம் தொலைக்க முடியும் அப்படி கேட்டுக்கலாமே. எதுவுமே சிரமம் இல்லை. இந்த சரீரத்தில் வந்துவிட்டோம் இருக்குது. இந்த சரீரம் பழசா விட்டுதுன்னா அது தானாக அந்த ஜீவன் அதை விட்டு கிளம்பி போயிடும். பழைய சாமானில் அது எடுக்காது. உபயோகம் இல்லாத ஒரு இடத்துல அது இருக்காது ஜீவன். அது இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கணும். அப்படின்னா அதுபோல் அந்த பொருளை சொல்லித்தரம் இல்லையா? 2 சப்தத்துக்கு மடுவில் 2 பதங்களோட 2த்துக்கும் சமப்பிரதானம் கொடுக்கக்கூடிய ஒரு சொற்களுக்கு அது அந்த மாதிரி இருக்கிற சொற்களுக்கு துவந்த சமாசம்னு பேர். அந்த துவந்த சமாசமாக தானே இருப்பதாக கூறுகிறார். அதுக்கப்புறம் அக்ஷயா காலஹா, அழிவில்லாத காலம். காலக்கலையதாமஸ்மி, காலம் என்பது என்ன? அழிவில்லாத காலமும் தானேவாகும். விஸ்வதோமுகா, எங்கும் முகம் உள்ளவனும். தாத்தா, தாத்தானா என்ன? கேட்டதை கேட்டவாளுக்கு உள்ளதை உள்ளபடி கொடுக்குறவர். அப்படின்னா என்ன? இந்த ஜீவனுக்கு அதனோட கர்ம பலன் என்னவோ ஒரு அயோட்டா கூட மாற்றி தரமாட்டார். அப்புறம் பெருமாள் நம்ம பண்ணுற நல்லது, தவறு, தவறில்லாதது, சரியில்லாதது, அது 2த்தையும் அவரோட மனம் என்கிற டைரியில் எழுதி வச்சுருப்பார். அதனால் ஒரு அயோட்டா கூட என்ன பண்ண மாட்டார்? மாற்றி வேறு யாரோட நல்லதையோ நமக்கோ நம்மளோட நல்லதை இன்னொருத்தருக்காக அவர் தரமாட்டார். அதனால தான் அவருக்கு தாத்தான்னு பேர். ஏன் தாத்தான்னு சொல்கிறோம் என்ன சொன்னால், யாருக்கு என்ன கிடைக்கணுமோ, எவ்வளோ கிடைக்கணுமோ, எது சரியோ அதை பார்த்து கொடுக்குறவன் தான் தாத்தா. வெறுமனே தனக்கு வேண்டப்பட்ட வாழ்க்கெலாம் நிறைய கொடுத்துட்றது, வாண்டாத வாழ்க்கை எட்டி போய் அந்த விநியோகம் பண்ணும்போது ஒரே ஒரு சுண்டலை விட்டு அரிக்கிறது, அதுபோல் இல்லை. அதுபோல் கொடுத்தா அவனுக்கு பேர் தாத்தா இல்லை, அவன் சாதாரணப்பட்டவன். பெருமாளுக்கு அந்த தாத்தான்ற பேர், அன்னதாத்தா சொன்னாலும் என்ன தாத்தான்ற அந்த வார்த்தை பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் ஒருத்தர் தான் சத்தியசங்கல்பன். அவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணோம், யாருக்கு என்ன கர்ம பலன் உண்டோ அதை மாற்றாமல் தருவார். இதில் போட்டியோ பொறாமையோ, அவனுக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு, நம்மளுக்கு இந்த புடவை இல்லை, அந்த ரவிக்கு இல்லை போனால் இத்தனை நகை இல்லை, அத்தனை கார் வசதி பங்களாலாம் இல்லை அப்படின்னா, இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் என்ன வசதிகளை அனுபவிக்கணுமோ அந்த வசதியில் ஒரே ஒரு அயோட்டா, ஒரு எள்ளு மூக்காத்தனை பிரமாணத்தை கூட மாற்றாமல் அவர் கொடுத்துடுவார். நம்ம கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தில் இருக்கும்போது எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ, நிறைய வசதிகளை அனுபவிக்கணுமா இருந்தாலும் அதையும் மாற்றாத கொடுப்பார். இல்லை வசதி இல்லை, உபாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உபாயமாக இருக்கிறதுக்கு உண்டான அனுகிரகமும் பண்ணுவார். அதனால் இதில் எங்கேயும் மாறுதலுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது சுவாமிக்கு என்ன பேர்? சத்தியசங்கல்பன்னு பேர். அதனால் சத்தியசங்கல்பனாக இருக்கிறதுனால யாருடைய கர்மாவையும் யாரோடைய மாற்றி போடவே மாட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு? அகம் விஸ்வதோமுகான்னு சொல்கிற மாதிரி அழிவில்லாத காலமும் நானே அப்படின்னு கொடுக்குறார். அப்புறம் விஸ்வதோமுகம் அப்படின்னா எங்கேயும் பரந்த முகம் உள்ளவர், அப்படின்னா எல்லா இடத்திலும் பறந்து வியாபித்தும் இருக்கிறவர். அப்படின்னா அது கூட நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், கரந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன். அந்த நிறைந்திருக்கிற தன்மையை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுபோல் நம்மளுடைய மனத்தை செம்மைப்படுத்திக்கணும். இங்கே இருக்கிற பெருமாள் எங்கேயும் இருக்கிறார்ன்றத அந்த எண்ணத்தை மனசில் வாங்கிண்டா எங்கேயும் விஸ்வதோமுகம், உலகமெங்கும் பறந்து இருக்கிற பெருமாளை நம்மளால் மனக்கண் மூண பார்க்க முடியும். ஆனால் அது ஒரு பெரிய மனசில் வெள்ளமாக, அதாவது வெண்மையான எண்ண ஓட்டங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு அது கண்ணில் படும்னு பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. சரி, இந்த 4 இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இருக்கட்டும்.
அடுத்த 4 இடத்துல பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் தான் எங்கெல்லாம் இருக்குதா சொல்கிறார இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதில் இந்த துவந்த சமாசம் சொற்களின் புணர்ச்சி சமஸ்கிருதத்தில் 4 வகைப்படும். அவை அவ்யயி, தத்புருஷ சமாசம், பகுரீகி சமாசம், துவந்த சமாசம். அதிகரி அப்படின்றது அவ்யயி சமாசம். தத்புருஷ சமாசம் என்ன, ஒரே ஒரு பொருளை மட்டும் சொல்லுது. சீதாபதி, ரமாபதி அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள். அப்புறம் பகுவிரீகி, பீதாம்பரகா. பீதாம்பரகன்றது என்ன, அது ஒரு வஸ்திரம், பெருமாளோட வஸ்திரம், பெருமாள் அதை சாத்தின்னு இருக்கார். அப்புறம் அந்த பீதாம்பரம்ன்ற அந்த வஸ்திரத்துக்கு உள்ள பொருள் நிறைய பொருளில் அதை சேர்த்துக்க முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் நிறைய இடத்துல அது அமைத்து பொருள் கொள்ள முடியும். அதே மாதிரி துவந்த சமாசம். துவந்த சமாசத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால் ராமலக்ஷ்மணவ், பரத லக்ஷ்மணவ் அப்படி எது சொன்னாலும், ஏன்னா துவந்த சமாசத்தில் புணரும் பதங்கள் இரண்டும் சமப்பிரதானம், ஒரே போல் அதுக்கு பொருள் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் ஈக்குவலான ஒரு பலம் இருந்தால் அந்த வார்த்தைகள் துவந்த சமாசம்னு என்னப்படும். அதனால தான் துவந்த சமாசத்தில் சமமான பொருள் கொடுக்கறதுனால தான் பெருமாள் என்ன பண்ணுறார், தான் துவந்த சமாசமாக இருக்கிறதாக சொல்கிறார். அடுத்தது காலம். காலம்னு சொன்னால் ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு 3 வகைப்படும். காலம் என்பது 3, ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி என்று 3 வகை. ஸ்தூலம், விகிருத்தியாகி நாம் அறிவது முதல் ஸ்தூல. அடுத்தது சூக்ஷ்மம், மகாபிரளயத்தில் சாமியாவஸ்தை, பிரகிருதிமயம். 3 பிரகிருதிமயமான காலமும் எவனிடத்தில் ஒடுங்குமோ அந்த சர்வகாரண காலஸ்வரூபியான பகவான் அக்ஷயா காலஹா எனப்படுகிறார். அதாவது பிரகிருதிமயமான காலம் யாரிடத்தில் ஒடுங்குமோ அந்த சர்வகாரண காலஸ்வரூபியான பகவான் அக்ஷயா காலஹா எனப்படுகிறார். அதனால தான் சுவாமி என்ன சொல்கிறார், காலஹா அக்ஷயா காலஹா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். இன்னும் சிறப்பாக அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.